Hi, welcome to Idly Kundaan channel. இன்னைக்கு பார்க்க போறது மசாலா எக் பொடிமாஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம யூசுவலா வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு முட்டை பொடிமாஸ் பண்ணுவோம். இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா மசாலா சேர்த்து பண்ண போறோம். இது எப்படி பண்றது என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். முட்டை ஒரு 4, வெங்காயம் பெருசா இருந்தா 1 பொடியா நறுக்கிக்கலாம். தக்காளி பெரிய தக்காளி 1, பச்சை மிளகாய் 2 பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், தனியா தூள் ஒரு 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், மிளகு பொடி ஒரு 1/2 ஸ்பூன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பச்சை மிளகாய் வெங்காயம் ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 2 to 3 நிமிஷம் வதக்கிக்கலாம். நல்லா இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுல தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். சால்ட் சேர்த்துட்டோம்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் சாஃப்டா. மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சாஃப்டா ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கொஞ்சம் சாஃப்டா இருக்கு. இதுல தனியா பொடியும் சீரக பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துக்கிட்டு இதுல ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் இதுல முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டைய ஒரு கிண்ணத்துல இந்த மாதிரி உடைச்சு ஊத்தி வச்சுக்கலாம். ரெடியா நடுவுல 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு இதுல உடைச்சு வச்சிருக்க முட்டைய சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எக் கொஞ்சம் குக் ஆனதுக்கு அப்புறமா இந்த மசாலால சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாதிரி முட்டையை நடுவுலயே பீட் பண்ணிடுங்க. கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த மசாலால மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை வெந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவோட. முட்டை நல்லா வெந்து தனித்தனியா பலப்பலன்னு வரும். அந்த ஸ்டேஜ்ல பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். ரெடி ஆயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்ல இந்த முட்டை பொடிமாஸ் ரெடி ஆயிடும். இப்போ இதுல தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான எம்மியான மசாலா முட்டை பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிடலாம். இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.